பிரதமர் அண்மையில் பாராளுமன்றத்தில் பெயர் குறிப்பிட்ட ரீஃப் கோம்ப நிறுவனத்தின் பங்கு ஆணை பத்திரம் ஒன்றின் விலை 10% குறைவடைந்துள்ளது. குறித்த நிறுவனம் உள்ளிட்ட சில நிறுவனங்கள் பங்குச் சந்தையில் செய்துள்ள செயற்பாடுகள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் குறிப்பிட்டிருந்தார். 2009 ஆண்டு யுத்தம் முடிவுறும் தருணத்தில் கொழும்பு பங்கு சந்தையில் அனைத்து பங்கு சுட்டின் 1500 காணப்பட்டது. குறித்த காலப்பகுதிக்குள் சந்தை மூலதனம் 1 டிரில்லியனாக இருந்ததுடன் சாதாரண சந்தையின் நாளாந்த சந்தை புரள்வு 7800 காணப்பட்டது. எனினும் தற்போது சந்தை மூலதனம் 2.3 டிரில்லியனாக காணப்படுவதுடன் நாளாந்த சந்தை புரள்வு 2.3 பில்லியனாக காணப்படுகின்றது. இந்த செயற்கை செயற்பாடுகள் 2011 ஆண்டின் பிப்ரவரி மாதம் அளவில் உச்சக்கட்டத்தை எட்டியிருந்ததுடன் அது துரித வேகத்தில் வீழ்ச்சியடைந்து 2012 ஆண்டில் ஏப்ரல் மாதம் அளவில் ஆக குறைந்த பெறுமதியை எட்டியது. வளர்ச்சியடைந்த வேகத்துக்கு சமமான அதே வேகத்தில் அனைத்து பங்கு விலை சுட்டெண்களும் வீழ்ச்சியடைந்து 4700 அலகுகள் வரை குறைவடைந்தன. இந்த சந்தர்ப்பத்தில் சந்தை மூலதனமும் 1.8 டிரில்லியனாக குறைவடைந்திருந்தது. உதாரணமாக திலீப் ஜாவிர அவரது கொழும்பு லேண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் மற்றும் ரீப்காம் ஆகிய நிறுவனங்களின் நடவடிக்கைகள் தொடர்பில் விசாரணை செய்ய வேண்டும். மேலும் ஸ்காட் நியூமன் மற்றும் கோசில ஹிங்கம அதேபோன்று என்வாயன்மெண்ட் ரிசோர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிய நிறுவனங்கள் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். பிரதமர் பாராளுமன்றத்தில் விசாரணை செய்ய வேண்டும் என விடுத்த கோரிக்கைக்கு அமைய பிணையங்கள் மற்றும் பங்கு பரிவர்த்தனை ஆணைக்குழு பதில் வழங்கக்கூடிய பல விடயங்கள் உள்ளன. பங்கு சந்தையில் மாஃபியாவை செயற்படுத்தியது யார்? பங்கு சந்தையில் செயற்கை செயற்பாடுகளை செயற்படுத்தியது யார்? சாதாரண முதலீடுகளை முடக்கியது யார்? அவர்கள் யாருடைய அனுசரணையுடன் செயற்பட்டனர்? பிரதமர் பெயர் குறிப்பிட்ட ரீஃப் கம்பர் நிறுவனம் தற்போது சிட்டஸ் லெஷர் நிறுவனமாக பெயர் மாற்றப்பட்டுள்ளது. ரீஃபெண்ட் 0000 என்ற குறியீட்டில் பங்கு சந்தையில் கொடுக்கல் வாங்கல் செய்யும் சிட்டஸ் லெஷர் நிறுவனத்தின் பங்கொன்றின் விலை 2010 ஆண்டு அக்டோபர் மாதம் 1 தேதி மற்றும் 2 தேதிக்கு இடைப்பட்ட காலத்தில் 20 ரூபாயாக காணப்பட்டது. எனினும் 2010 ஆண்டு நவம்பர் மாதம் 2 தேதியிலிருந்து 9 தேதி வரையான காலப்பகுதியில் 71 ரூபாய் 20% அதாவது 225 வீதத்தினால் அதிகரித்தது. ரீஃப் W0019 என்ற குறியீட்டில் பங்கு சந்தையில் கொடுக்கல் வாங்கல் செய்யும் சிட்டஸ் லெஷர் நிறுவனத்தின் பங்கு ஆணை பத்திரம் 2012 ஆண்டு ஜூன் 6 தேதி 2 ரூபாவாக காணப்பட்டது. எனினும் 2012 ஆண்டு ஜூன் 20 தேதி அதன் விலை 8 ரூபாவாக அதாவது 300 வீதத்தால் அதிகரித்தது. அந்த பங்கு ஆணை பத்திரத்தின் தற்போதைய விலை 10% ஆகும். நியூஸ் பஸ்டுக்கு கிடைத்துள்ள தரவுகளின்படி 19 தேதி இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல் இதற்கு சாட்சியமாகும். குறுகிய காலத்திற்குள் பங்கு விலை குறிப்பிடத்தக்க அளவு குறைவடைந்தமை தொடர்பில் உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அல்லவா?